இது மகிமை நேரம். ஆண்டவரும் உலக இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே என்னுடைய ஈடு இணையற்ற அவருடைய பரிசுத்த நாமத்தில், ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட இந்த மகிமை நேர நிகழ்ச்சி மூலமாக அவர் பேசுவாராக, அவர் இடைப்படுவாராக. அப்போஸ்தலனாக இருக்கிற பரிசுத்த பேதுருவை குறித்து, அவருடைய வாழ்க்கையில் நடந்த காரியங்களை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் அதனுடைய 7ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் அதனுடைய 7ஆம் வசனம். ஆதலால் இயேசுவுக்கு அன்பாகியிருந்த சீஷன் பேதுருவை பார்த்து அவர் கர்த்தர் என்றார். அவர் கர்த்தர் என்று சீமோன் பேதுரு கேட்டவுடனே தான் வஸ்திரம் இல்லாதபடினால் தன் மேற்சட்டை கட்டிக்கொண்டு கடலிலே குதித்தான். ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்து விடுகிறார். முதல் தரிசனம் இவனுக்கு ஒரு தரிசனத்தை கொடுக்கிறார். எமாவூருக்கு இவர் நடந்து போகும்போது ஆண்டவர் சீமோனுக்கு தரிசனம் கொடுக்கிறார், அவரோடு கூட பேசுகிறார். இதெல்லாம் கேட்ட சீமோன் என்ன செய்கிறார்னா, இதெல்லாம் பார்த்த சீமோன் பேதுரு சீஷர்களை பார்த்து சொல்றாரு, மீன் பிடிக்க போகிறேன். யோவான் சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரியா கடற்கரையில் மறுபடியும் சீஷருக்கு தம்மை வெளிப்படுத்தினார். வெளிப்படுத்தின விவரமானது: சீமோன் பேதுருவும் திதியும் எனப்பட்ட தோமாவும் கலிலேயா நாட்டில் உள்ள கானா ஊரானாகிய நாத்தான்வேலும் செபதேவின் குமாரனும் அவரோடு கூட சீஷரில் 2 பேரும் கூடி இருக்கும்போது சீமோன் பேதுரு மற்றவர்கள் நோக்கி, மீன் பிடிக்கப் போகிறேன் என்றார். அதற்கு அவர்கள், நாங்களும் உம்மோட கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் படவேறினார்கள். அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. சீமோன் பேதுரு எல்லாரும் இருக்கும்போது, சீஷர்கள்லாம் இருக்கும்போது சொல்றாரு, பரிசுத்த தோமாலாம் இருக்கும்போது, நம்முடைய இந்தியாவிற்கு வந்த பரிசுத்தவான் ஆண்டவருடைய சீஷன் பரிசுத்த தோமாலா இருக்கும்போது சொல்றார், மீன் பிடிக்க போகிறேன். ஆண்டவர் மீன் பிடிக்கிறவங்களை பார்த்தான் சொல்றாரு, எப்பா இனிமே நீங்க மீன் பிடிக்க வேண்டாம்ப்பா, உங்களை மனுஷரை பிடிக்கிறவங்களும் மாற்றுவேன். உங்களுக்கு இனிமே இந்த மீன் பிடிக்கிற வேலை இல்லை, உங்களை மனிதரை பிடிக்கிற வேலை. ஆகவே நீங்க மனிதரை பிடிக்கிறவங்க, என்ன மீன் பிடிக்கிற வேலை இல்லைன்னு சொல்லி ஆண்டவர் அவர்களை மனிதரை பிடிக்கிறவர்களாய் மாற்றுகிறார். மனிதரை பிடிக்கிறவர்களாக மாற்ற. ஆனால் இவங்க சொல்றாங்க, நாங்கள் மீன் பிடிக்க போகிறோம். அப்போ இவங்க மீண்டும் மீன் பிடிக்க புறப்பட்டாச்சு சொல்றாங்க. சீமோன் பேதுரு மற்றவர்கள் நோக்கி, மீன் பிடிக்க போகிறேன் என்றார். உடனே படபெயர்றாங்க. அந்த ராத்திரி கடல்ல மீன் பிடிக்க முயற்சி பண்றாங்க, ஒன்றும் அகப்படலை. காலையில் விடிய காலம் ஆகுது. இயேசு கரையில் நிற்கிறார். இயேசு இவங்க அறியாது இருக்கிறார்கள். இயேசு அவர்கள் நோக்கி, எப்பா பிள்ளைகளே, சாப்பிட்றதுக்கு ஏதாவது உண்டா அப்படின்னு கேட்குறாரு. புசிக்கிறதுக்கு ஏதாவது இருக்கா, அவங்ககிட்ட சாப்பிட்றதுக்கு ஏதாவது இருக்கா? ஒன்றும் இல்லை. அப்போ இயேசு சொல்கிறாரு, அப்பொழுது அவர், நீங்கள் படவுக்கு வலப்புறமாய் போடுங்கள், அப்பொழுது அகப்படும் என்றார். அப்படி அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அதை இழுக்க மாட்டாதா இருந்தார்கள். ஆதலால் இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீஷன் பேதுருவை பார்த்து அவர் கர்த்தர் என்றார். ராத்திரி முழுவதும் கஷ்டப்படுறாங்க, மீன் பிடிக்கல, முடியலை, ஒரு மீன் இல்லை. இயேசு கரையில் வந்து நின்று கேட்குறாரு, எப்பா ஏதாவது இருக்குதா, ஏதாவது கிடைக்குதா, சாப்பிட்றதுக்கு ஏதாவது இருக்குதா, ஏதாவது கிடைச்சதா? ஒன்றும் இல்லை. அப்போ வலதுபுறமாக போடுங்க, ராத்திரி பூரா மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க, வலதுபுறமாக போடுங்க. வலதுபுறமாக போட்டோன்னு திரளான மீன்கள் அகப்பட்டது, அதை இழுக்க மாட்டாது இருந்தார்கள். அவ்வளவு மீன்கள், எவ்வளவு மீன்கள் அகப்பட்டதுன்னு சொல்லி இங்கே வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 11ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். சீமோன் பேதுரு படவில் ஏறி 153 பெரிய மீன்களால் நிறைந்த வலையை கரையில் இழுத்தான். இத்தனை மீன்கள் இருந்தும் வலை கிழியவில்லை. 153 பெரிய மீன்கள், 153 பெரிய மீன்கள், அதாவது வலை கிழியத்தக்க அளவுக்கு பெரிய மீன்கள். ஆனால் வலை கிழியலை. இவ்வளவு மீன்கள் வந்ததுனால தான், 153 பெரிய மீன்கள் வந்ததுனால தான் இவங்களால உடனே சொல்ல முடிந்தது, போட்ட உடனே இவ்வளவு பெரிய பெரிய மீன்கள், 153 பெரிய பெரிய மீன்கள் கிடைக்கிறது வேற யாராலும் முடியாது, கர்த்தர் ஒருவராலே மட்டுமே முடியும், அவருடைய வல்லமையாலே மட்டுமே முடியும். ராத்திரி முழுதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம்,
ராத்திரி முழுவதும் நாங்கள் முயற்சி பண்ணோம், ஆனால் ஒரு மீனும் அகப்படலை, ஒரு மீனும் எங்களால் பிடிக்க முடியலை, ஒரு மீன் நாங்கள் பிடிச்சி அதை கொண்டு வர முடியலை. ஆனால் இவர் சொல்கிறாரு, உடனே மீன்கள் அகப்படுகிறது, இவ்வளோ பெரிய பெரிய மீன்கள் இருக்குது, வலை கிளியலை. அப்போ இது கர்த்தர், இவர் கர்த்தர். அவர் கர்த்தர்னு சொன்ன உடனே சீமோன் பேதுரு தன்னுடைய மேல் வஸ்திரத்தை கட்டி கொண்டு கடலில் குதிக்கிறான். 12ஆம் வசனம், இயேசுவை நோக்கி வாருங்கள், போஜனம் பண்ணுங்கள் என்றார். அவரை கர்த்தர் என்று சீஷர்கள் அறிந்தபடினாலே அவர்கள் ஒருவரும் நீர் யார் என்று கேட்க துணியவில்லை. கர்த்தர்னு சொல்லி சீஷர்கள் அறிஞ்சிருக்கிறாங்க, ஆகவே அவங்கள ஒருத்தரும் நீர் யாருன்னு சொல்லி கேட்க துணியவில்லை. கர்த்தர்னு அறிஞ்சதுனால, ஆண்டவர்னு சொல்லி அறிஞ்சதுனால, தெய்வம்னு சொல்லி அறிஞ்சதுனால, கடலிலே கரையிலே நிற்கிறவர் இயேசு, உயிர்த்தெழுந்த இயேசு. அவர் தான் கரையில் நிற்கிறாரு, அவர் தான் கரையில் நின்று கொண்டிருக்கிறார். ஆகவே அவரிடத்துல போய் நீர் யாருன்னு சொல்லி கேட்கறதுக்கு அந்த சீஷர்கள் தயாரில்லை, எல்லாம் கர்த்தர்னு அறிஞ்சுக்கிட்டாங்க. அன்பாய் இருந்த சீசன் சொல்லிட்டான் பேதுருவை பார்த்து, கரையில் நிற்பவர் கர்த்தர், கரையிலே நின்று கொண்டிருக்கிறவர் கர்த்தர், அவராலே மட்டும்தான் இது முடியும். உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனையா, உங்கள் வாழ்க்கையில் போராட்டத்தோடு இருக்கீங்களா, வாழ்க்கையில் நெருக்கத்தோடு இருக்கீங்களா, உபத்திரவத்தோடு இருக்கீங்களா, பயப்படாதீங்க. ஏன் பயப்படணும்? ராத்திரி முழுதும் கஷ்டப்படுறாங்க, ஒரு மீன் கிடைக்கல. காலையில் கரையில் வந்து சிம்பிளாக சொல்கிறது, வலதுபுறமாக போடுங்க, நிறைய மீன் கிடைக்கும். வலதுபுறமா படவுக்கு நீங்கள் படவுக்கு வலதுபுறமாய் வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். ரொம்ப சிம்பிளாக ஒரு வார்த்தை, வலதுபுறமாக போடுங்க, கிடைக்கும். சொன்ன உடனே மீன் வந்துட்டு. ஆண்டவருடைய வார்த்தை வல்லமை உள்ளது, கர்த்தருடைய வார்த்தை வல்லமை உள்ளது, கர்த்தருடைய வார்த்தை வல்லமை உள்ளது. ஆண்டவர் வாயிலிருந்து புறப்படுகிற ஒரு வார்த்தை மனிதனை உருவாக்கும். ஏன்னா இந்த வார்த்தைக்கு அத்தனை வல்லமை இருக்கிறது, இந்த வார்த்தைக்கு அத்தனை வல்லமை இருக்கிறது, கர்த்தருடைய வார்த்தைக்கு அத்தனை வல்லமை இருக்கிறது. இந்த வார்த்தையை நாம் விசுவாசிக்கிறோமா? இந்த வார்த்தையை நாம் நம்புகிறோமா? இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட ஆண்டவருடைய வார்த்தையை, வேதத்தில் சொல்லப்பட்ட கர்த்தருடைய வார்த்தையை, வேதத்தில் சொல்லப்பட்ட ஆண்டவருடைய வார்த்தையை நாம் நம்புகிறோமா, விசுவாசிக்கிறோமா? இந்த கர்த்தருடைய வார்த்தை, இந்த வேத புஸ்தகத்தில் சொல்லப்பட்ட ஆண்டவருடைய வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை. இது மனிதனை மாற்றக்கூடிய வார்த்தை, மனிதனுக்கு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய வார்த்தை, மனிதனுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்யக்கூடிய வார்த்தை, மனிதனுடைய வாழ்க்கையில் அதிசயத்தை செய்யக்கூடிய வார்த்தை. இந்த வேத வார்த்தைகளை எந்த மனிதன் தியானிக்கிறானோ, இந்த வேத வார்த்தைகளை எந்த மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில அபியாசப்படுத்துகிறானோ, இந்த வேத வார்த்தைகளை எந்த மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே அதை நடைமுறைப்படுத்துகிறானோ, செயல்படுத்துகிறானோ, அவனுடைய வாழ்க்கையில இந்த கர்த்தருடைய வேத வார்த்தை, இந்த ஆண்டவருடைய வேத வார்த்தை அவனுடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை கொண்டு வரும். அவனுடைய வாழ்க்கையில் இருக்கிற போராட்டத்தை மாற்றும், அவனுடைய வாழ்க்கையில் இருக்கிற நெருக்கத்தை மாற்றும், அவனுடைய வாழ்க்கையில் இருக்கிற உபத்திரவத்தை மாற்றுவதற்கு இந்த வேத வார்த்தை வல்லமை உள்ளது. இந்த வேத வார்த்தையை நம்புவோம், இந்த வேத வார்த்தையை விசுவாசிப்போம். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்வாராக. நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, அன்னைக்கு பேதுருவுக்கு நீர் தரிசனமானீர் ஆண்டவரே, இரண்டாவது தடவை தரிசனமானீர். மீன் பிடிக்க போகிறேன்னு சொல்லி புறப்பட்ட பேதுருவுக்கு நான் உயிரோடு கூட இருக்கிறேன் என்பதை நீர் நிரூபித்தீர் ஆண்டவரே, நீர் காட்டினீர் ஆண்டவரே. நீர் இன்றும் உயிரோடு கூட இருக்கிறீர். உடைய வேதத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகள் இன்றும் உண்மை உள்ள வார்த்தைகள், இது ஜீவிக்கிற வார்த்தைகள் ஆண்டவரே. இது எங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிற வார்த்தைகள், என்னுடைய வாழ்க்கையில் அதிசயங்களை கொண்டு வருகிற வார்த்தைகள். இந்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் அடையாளங்களையும் என்னுடைய வாழ்க்கையில் கொண்டு வருகிற இந்த வார்த்தையை நாங்கள் தியானித்து இந்த வார்த்தையின்படி நடப்பதற்கு நீர் உதவி செய்யும். மகிமை நேர நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த ஊழியத்திற்கு உதவி செய்கிற ஸ்பான்சர் பண்ணுகிற தெய்வ மனிதர் கர்த்தர் ஆசீர்வதி. இந்த மகிமை நேரம், இந்த மகிமை டிவி நிகழ்ச்சியை நடத்துகிற தேவதாசனோடு கரம் கூட இருப்பதாக எல்லா காரியத்தையும் பொறுப்படுத்த நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் மாறாத நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.